உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா நான் ஆதிலா அழுது பார்த்ததே இல்லை தெரியுமா? அவன் பாரதியை தேடி இங்க வந்தப்போ கூட அவன் வெறுப்புல பேசிதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா அவன் கண் கலங்கிலாம் நான் பார்த்ததில்ல. கண் கலங்கி உட்காந்துருக்கான் உங்களை நினைச்சு. உங்களை பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி அவன் வாயில இருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி கண்ணீர் வருதுமா. அவன் நீங்க போனதுல இருந்து ஒரு நாள் கூட அழுகாம இருந்தது இல்ல தெரியுமா? எனக்கும் தெரியும்பா. ஆனா நான் அவனுக்கு நிரந்தரம் இல்லையே. அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்கன்னு அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்துதானே ஆகணும். என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி நீங்க நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவீங்க? அம்மா இல்லைன்னா யாருக்கும் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா இங்க பாருங்க, ஒருத்த 1000 பொண்டாட்டி காட்டிக்கலாம் 10 புள்ளைய பெத்துக்கலாம். அம்மாங்கிறது ஒண்ணே ஒண்ணு தானே. அம்மாவை மிஞ்சி எதா இருக்காமா இங்க? நரங்க நீங்க ஆதியை விட்டு போனது தப்பு. சரியா? என்னதான் உங்களுக்கு பாரதி கூட பிரச்சனை இருந்திருந்தாலும் நீங்க இந்த முடிவை எடுத்துக்க கூடாதுங்க. அதுக்காக எத்தனை நாள் தான் அவ பேசுறத கேட்டுக்கிட்டு அவ போடுற பழியெல்லாம் தாங்கிக்க முடியும்? பாரதிய கோவத்துல தான் ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எதுவும் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க கூட நீங்களும் சண்டை. என்னமா இது? நீங்க எடுக்கலாமா இந்த மாதிரி ஒரு முடிவை? ஐயோ, வேற என்ன பயணம் பண்ண சொல்ற? கூடவே இருந்து பிரச்சனையோட வாழ்றதை விட கொஞ்சம் விலகி இருந்தா பிரச்சனையும் நம்மள விட்டு விலகி இருக்கும்ல. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது புரியவே இல்லையா? அதுக்காக நான் ஆதியை விட்டுட்டு போனதை நியாயப்படுத்த விரும்பல. ஆனா இது போக போக பழகிடும். எப்படி பழகுன்றீங்க? ஆதி உங்க பையங்க, அவனுக்கு எப்படி பழகும்? நீங்க அவன் பக்கத்துல இல்லங்கிறத தவிர அவனுக்கு வேற எந்த ஞாபகமே இருக்கிறது இல்ல தெரியுமா உங்களுக்கு? உங்க ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையுமே ஆதி தானே பாத்துக்கிறான். உட்கார்ந்த இடத்துல 1000 கான்ட்ராக்ட் எடுப்பாவ. நீங்க போனதுல இருந்து அவனுக்கு எங்க பார்த்தாலும் ஏது பார்த்தாலும் லாஸாவே போயிட்டு இருக்கு. மா நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், சரியா? அவன் உருப்படணும்னா நீங்க அவன் வாழ்க்கையில இருக்கணும். அது இனிமே நடக்காதுப்பா. இன்னைக்கு வேணா நான் எடுத்த முடிவு உங்க எல்லாருக்கும் தப்பா தெரியலாம். ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க. நான் என்ன? போதும் அழகர், இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். இந்த அம்மா ஒரே ஒரு உதவி கேட்டா செய்வியா? சொல்லுங்க. பாரதிக்கு தீர்த்த விழான்னு நீங்க விளம்பரம் கொடுக்கும் போதே அது என்ன வரவைக்குதான் நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இங்க வந்தது விழா முடிஞ்சு உங்க கூட இருக்கிறதுக்கு இல்ல, இந்த விழால கூட இருக்கணும்னு தான். அதுவும் நான் யாருக்கும் தெரியாம இருக்கணும். புரியல எனக்கு. அழகர், நான் இங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. பாரதி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அதுக்கு இந்த தீர்த்த விழாவுல ஒரு மாமியாரா நான் பாரதிக்கு தீர்த்தம் கொடுக்கணும், அவ்வளவுதான். எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்வியா? சரி, வேற என்ன வழி? வாங்க வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.